இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சந்தித்துக் கொள்ளும் போதெல்லாம் கர்த்தரும் நம்மை சந்திக்கிறார். ஒவ்வொரு வார நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகரை இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறதை தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு சாட்சி பாருங்களேன். கர்த்தர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன். சமீபத்துக்கு மாத்திரமில்ல, தூரத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குகிறார், சுகமாக்குகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைக்கும் போது தேவனுடைய மகிமையை நம்ம பிரத்யட்சமாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஒருவேளை ஒரு கூட்டத்தில் உட்காரும் போது நம்ம முழுசும் அந்த கூட்டத்தினுடைய காரியங்களிலே நம்முடைய மனதை செலுத்த முடியும். ஆனால் தூரத்தில் நம்ம இருக்கும்போது ஒரு ஆன்லைன் வழியாக ஒரு நிகழ்ச்சி வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது பக்கத்தில் நமக்கு இருக்கிற வேற பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்த நேரிடலாம். ஒருவேளை கொஞ்சம் சமையலை பண்ணிட்டு இடையிடையில பார்த்துக்கிறோன்னு நினைக்கலாம், அல்லது வேற வேலையை செய்து கொண்டே பார்க்கலாம். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய முழுமையான மகிமையை நம்மால உணர முடியாமல் போயிடும். ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டா நம்ம எப்படி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜெபத்திலும் நம்முடைய கருத்தை செலுத்துவோமோ அது மாதிரி செலுத்த முடிந்தால் நீங்க எங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களை விடுதலையாக்குவார், சுகமாக்குவார், ஆசீர்வாதங்களை வழங்கி செய்வார். அந்த மாதிரி பார்த்தவங்க தான் நிறைய அற்புதங்களை தாங்கள் இருந்த இடத்திலேயே ருசிக்க முடிகிறது. அவங்க எப்படியெல்லாம் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து, அப்போது கர்த்தர் எப்படி இடைப்பட்டு அவங்க வீட்டிலேயே இறங்கி அவங்கள தொட்டு சுகமாக்கினார் என்கிற நல்ல அற்புதமான சாட்சிகளை நம்ம கேட்டோம். இந்த சாட்சிகள் நம்முடைய விசுவாசத்தை அதிகமாக உறுதிப்படுத்துகின்றன. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா நாட்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உயிருள்ளவராக தன்னை விரும்புகிற, நாடுகிற, தேடுகிற பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி வருகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு வாழ்ந்த காலத்துல கூட கலிலேயாவையும் அதை சுற்றிலும் இருந்த பகுதிகளில் தான் அவர் தம்முடைய அற்புதங்களை நிறைவேற்றினார். மரித்து உயிர்த்த பிறகு உலகத்தின் எந்த மூலையிலிருந்து யார் அழைத்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய செயல்பாடுகள் தெளிவாக நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றன. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது உங்க கவனத்தை செதற விடாம ஒரு கூட்டத்துல நம்ம உட்கார்ந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு காரியத்திலையும் கவனம் செலுத்துவோமோ அது மாதிரி நீங்க கவனம் செலுத்தி பார்த்தா கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறதையும் இடைப்படுகிறதையும் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். கர்த்தர் பிரசங்கத்துல தான் பேசுவாரு, கடைசி ஜெபத்துல தான் பேசுவாரு அப்படிங்கிற கருத்து, அப்படிங்கிற எண்ணம் அது ஒரு தவறான எண்ணம். கர்த்தர் எந்த இடத்திலும் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில முதல்ல பாட்டு பாடினாங்களே, வொர்ஷிப் பண்ணாங்களே, அதுல கர்த்தர் பேசலாம். ஜெபம் பண்ணாங்களே, அதுல பேசலாம். சாட்சி சொன்னாங்களே, அதுல பேசலாம். செய்தி வருகிறதே, அதுல கர்த்தர் பேசலாம். அதனால எல்லாவற்றிலும் வெகு கவனமாக இருந்து உங்களுக்கு உண்டான வார்த்தை, உங்களுக்கு உண்டான ஆலோசனை, உங்களுக்கு உண்டான காரியம் என்ன வருகிறது என்பதை பார்த்து அதை நீங்கள் உங்களுக்கு சுதந்திரமாக்கிட்டா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு ஆசீர்வாதமான நிகழ்ச்சி தான். நம்ம போன முறை சந்தித்து கொண்ட பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அம்சம் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பக்தி வேறு, கடவுள் வேறு, நம்முடைய வாழ்க்கை வேறு என்று இருப்பது அல்ல. இது மூணு இணைஞ்ச ஒரு வாழ்க்கை. சிலரை நம்ம பார்த்திருப்போம், கடவுளுடைய காரியத்துல ஏதோ போகும் பொழுது ஒரு கோயிலுக்கு போவாங்க, அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்க போவாங்க, ஒரு பொருத்தனை செய்வாங்க, வேண்டுதல் செய்வாங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில அது சாத்தியம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் தம்மை உங்களோடு இணைத்து கொள்ள விரும்புகிறார். உங்க சுகம், துக்கம் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட நெருக்கமாக இருக்க விரும்புகிறார். அதனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா,
நீங்க அவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே உங்க வாழ்க்கைய முழுசா அவருடைய கைகளில் அர்ப்பணிக்கணும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப அர்ப்பணிக்கிறது என்றால் என்ன? அவருடைய கையில முழுசா அவரை நம்பி ஒப்பு கொடுப்பது. அதுல எப்படியெல்லாம் ஒப்பு கொடுக்கணும் என்பதை பற்றி தான் சில வாரங்களாக நான் உங்கள் நடுவிலே பிரசங்கம் பண்ணிட்டு வர்றேன். நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும்? முதல் காரியம், நம்முடைய இருதயத்தை விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டோம். ரெண்டாவது, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகளை கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு அர்ப்பணிக்கணும். மூணாவது, நம்முடைய சிந்தை, நம்முடைய நினைவுகள், எண்ணங்களை தேவனுடைய வசனத்துக்கு அர்ப்பணிக்கணும். நம்முடைய எண்ணத்துல எப்பவுமே அந்த வசனம் சுழன்று கொண்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள நம்ம நினைச்சா, ஒரு காரியத்தை யோசித்தா, அது எல்லாவற்றையும் அந்த வசனத்தோட பொருத்தி பார்க்கிற மாதிரி நம்முடைய மனது அந்த வசனத்துல சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து, நம்முடைய நடத்தை, நம்முடைய வெளி உலக வாழ்க்கையிலேயோ நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்துக்கு அதை அர்ப்பணிக்கணும். எதுலையும் பேசுனா, வேலைக்கு போனா, வீட்டில் இருந்தா, ஜனங்கள் நடுவில் இருந்தா, நான் தனியா அந்தரங்கத்தில் இருந்தா, நான் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு என்னுடைய நடக்கைகளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தது, நம்முடைய வாழ்க்கைய, டோட்டல் லைஃபையும் கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வேதம் பிரதானமாய் தம்முடைய ஜனங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். கர்த்தர் முதல்ல மனிதனை பூமியில உண்டாக்கி அவனிடத்துல அவர் எதிர்பார்த்தது அவனுடைய கீழ்ப்படிதலைத்தான். அவன் கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் அவனுக்கு அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம், நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை மாத்திரம் புசிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுத்தார். அப்ப அவருடைய முதல் விருப்பம், மனிதனிடத்திலே அவர் எதிர்பார்த்த காரியம், இவன் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கணும், எனக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்களுக்கு அடிமைகளாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா மனுஷன் கொஞ்ச நாள் அவரிடத்துல கீழ்ப்படிஞ்சு, சாத்தான் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு அவனுடைய இருதயத்தை குழப்ப ஆரம்பிச்ச போது இவன் அப்படியே மாறி போய் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்ததுனால, அவன் சொன்னதை கேட்டதுனால, அவனும் அவனை சார்ந்தவர்களும் அவன் கையில ஒப்பு கொடுத்த பூமியும் சாத்தானுக்கு அடிமையாய் மாறிடுச்சு. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அப்ப மனிதனிடத்துல இருக்கிற எல்லாம் இப்ப சாத்தானுடைய கைக்குள்ளே போய்விட்டது. கர்த்தர் மனிதனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு அவனுக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்லி இருந்தார். இவன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே அதை இழந்ததுனால கர்த்தர் இப்போ அவன் தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் கீழ்ப்படிய தேவன் நமக்கு வைத்திருந்த அதிகாரம், சுதந்திரங்களை நம்மால திருப்பிக் கொள்ள முடிகிறது, திருப்பிக் கொள்ளணும். அப்ப அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை கீழ்ப்படிய சொல்லுகிறார். ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரிடத்திலே கீழ்ப்படுகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். மனிதனுக்கு கர்த்தர் வைத்திருந்த அதிகாரம், மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆளுமை எல்லாவற்றையும் நம்முடைய கீழ்ப்படிதலின் அளவுக்கு தக்கதாக திருப்பிக் கொள்ள முடிகிறது. அதனாலதான் நம்ம கீழ்ப்படியணும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமா நம்ம பார்த்தோம். அப்ப கீழ்ப்படிதல் என்றால் என்ன? ஒரு கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கீழ்ப்படிதலுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அளவுகோல் வச்சிருப்போம். நான் என் பார்வைக்கு பார்க்கும்போது கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி தெரியும், பக்தியா நடக்கிற மாதிரி தெரியும், கடவுளுடைய காரியத்திலே நான் ரொம்ப பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே கடவுள் எதிர்பார்க்கிற வண்ணமும் வேதம் சொல்லுகிற வண்ணமும் நான் கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு பார்க்கணும். அப்ப கடவுள் வைத்திருக்கிற அளவுகோல், வேதம் நமக்கு இதுதான் கீழ்ப்படிதல் என்று காட்டுகிற அளவுகோல் என்னன்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அவருடைய கீழ்ப்படிதல் மற்ற மனிதர்கள் எல்லாருடைய கீழ்ப்படிதல்களை விட உயர்ந்ததாக இருந்தது. அதனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல், அவர் பரம தேவனுக்கு குமாரனாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் முற்றிலும் தன்னை தாழ்த்தி முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்தார்.
அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்ப இயேசு எப்படி தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்கிற முன்மாதிரி வாழ்க்கை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல். அப்ப இந்த கீழ்ப்படிதலை பற்றி நம்ம பார்க்கும்போது இயேசுனுடைய கீழ்ப்படிதலை போல நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்கணும். கீழ்ப்படிதலுக்கு அடையாளம், உதாரணம் இயேசு கிறிஸ்துவே என்பதை குறித்து தெளிவாக நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிற காரியத்துல எதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு பார்த்தபோது, முதல்ல பொதுவாக நம்ம தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாயிருக்கிறதுன்னு சொன்னாங்க. நீங்க உங்க அதிகாரத்தை காட்டுறீங்க, ஆனா கடவுளா மனிதனா அதிகாரமான்னு வரும்போது நாங்க கடவுளுக்கு கீழ்ப்படிவது தான் அவசியமாக இருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவது. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, கர்த்தரிடத்துல விசுவாசிக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அந்த விசுவாசத்துக்கு நம்ம கீழ்ப்படிவது. மூணாவது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது. சத்தியம் என்றால் கடவுளுடைய வார்த்தை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கடவுளுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். சமூலம்னா முழுசா 100% சத்தியம். அதுல பொய் கலப்பு என்பது இல்லவே இல்லை. வேதம் சொல்லிவிட்டால் அதுதான் இறுதி தீர்ப்பு. அப்ப இந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்ப வசனத்தை வாசிச்சு அந்த வசனம் எனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறது, அந்த வசனம் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை விளங்கி கொண்டு அதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதன்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ரோமர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். அப்ப நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம ஒரு அநியாயத்துக்கோ ஒரு அக்கிரமத்துக்கோ கீழ்ப்படிஞ்சா அவர்கள் மேலெல்லாம் உக்கிர தண்டனை வரும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. அப்ப நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஒருவேளை சத்தியத்துக்கு எதிராக ஒரு ஊழியக்காரன் வந்து பேசினா கூட அவைகளை சோதித்து பார்த்து அது சத்தியத்தோட பொருந்துகிறதா என்பதை பார்த்து தான் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். இல்லாட்டா அவர்கள் கொண்டு வருகிற கள்ள உபதேசங்கள் நம்முடைய பந்தய பொருளை இழக்க வைத்து விடும். அடுத்து நம்ம பார்த்தது என்னன்னா, கர்த்தர் நமக்கு தந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் உங்களிடத்துல என்ன அழைப்பை சொன்னார், என்ன செய்யும்படிக்கு உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதுக்கு முழுசா நீங்க கீழ்ப்படியணும். இதெல்லாவற்றையும் பற்றி நம்ம தியானிச்சு பார்த்தோம். அதுல முக்கியமா நம்ம பார்த்தது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கீழ்ப்படியணும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில கீழ்ப்படிவதனால் மாத்திரம்தான் நீங்கள் கர்த்தருக்குள் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதத்துல அதை பற்றி நமக்கு தெளிவா ஒரு காரியம் சொல்லி இருக்குது. நீங்க முந்தி வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி இல்லை. அந்த வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி வேணுமானாலும் இதை தூக்கி அதுல போட்டு அதை தூக்கி இதுல போட்டு, ஏன்னா அவங்களுக்கு சட்டத்திட்டம் எதுவுமே கிடையாது. ஒரு லஞ்சம் கொடுக்கலாம், ஒரு இடத்துல திருடிடலாம், ஒரு பொருளை ஆசைப்பட்டு கை வச்சிடலாம், எளியவர்களை ஏமாற்றி விடலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்து உங்க வாழ்க்கையை நீங்க சுலபமாக்கி கொள்வதற்கு நிறைய வழி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க அந்த வாழ்க்கை மாதிரி இப்ப எனக்குள்ள வந்து நீங்க வாழ்ற வாழ்க்கை என்பது அமைந்திருக்கவில்லை. அந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா என்ன வேணாலும் செஞ்சு வாழ்ந்து விடலாம் என்பது போன்ற வாழ்க்கை அல்ல இது. எனக்குள்ள நீங்க வாழ்கிற வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை சுலபமாக்கி வாழணும், அந்த வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா வாழணும், சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்க அதுக்குள்ள ஒரு சுலபமான வாழ்க்கை வாழணும்னா நீங்க கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு வாழ்க்கையையும் வேதம் நமக்கு இரண்டு காரியங்களோட கம்பேர் பண்ணி பொருத்தி காமிக்குது. என்னன்னா, பழைய வாழ்க்கையை எகிப்திலே இஸ்ரவேலர்கள் இருந்த அடிமைத்தன வாழ்க்கைக்கும், புதிய வாழ்க்கையை இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே வந்து அவர்களை அழைத்து கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்த கானான் தேசத்துக்குள்ள வந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையையும் குறிப்பிட்டு சொல்லுது. இது நம்ம இப்போ வாழ்கிற பழைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஆரம்பிச்சிருக்கிற புதிய வாழ்க்கைக்கும்
முன் அடையாளமாக இருக்கிறது. இதை வச்சுட்டு இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 9-15 வரைக்கும் உண்டான வசனங்கள். நீ சுதந்திரிக்க போகிற தேசம், அதாவது நீங்க இப்ப வந்திருக்கிற அந்த புதிய வாழ்க்கை, நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. நீங்க இதுக்கு முன்னால வாழ்ந்த பழைய வாழ்க்கை மாதிரி இருக்காது. எனக்குள்ள வந்து நீங்க அமைத்து கொண்ட இந்த புதிய வாழ்க்கை நீங்க முந்தி வாழ்ந்த பழைய வாழ்க்கை மாதிரி இருக்காது. அங்கே பழைய வாழ்க்கையில நீங்க விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உங்கள் காலால் நீர் பாய்ச்சி வந்தீங்க. தண்ணி பாய்ச்சதுக்கு நீ குனிய கூட இல்ல, சும்மா காலை வச்சு அப்படி தள்ளி விட்டுட்டு போன. அவ்வளவு தண்ணி வந்தது. ஒரு கீரையை போட்டீங்க, உடனே காலில் தள்ளி விட்டீங்க, சுலபமாக அதனுடைய அறுவடையை பார்த்தீங்க. ஆனா நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ, நீங்க இப்ப வந்திருக்கிற இந்த புதிய வாழ்க்கையோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். இதுல மேடு பள்ளங்கள், கரடு முரடான ஒரு வாழ்க்கை. ஏன்னா நீங்க இந்த உலகத்தை எதிர்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாய் இருக்காது. அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். நீங்க வரக்கூடிய புதிய வாழ்க்கை, மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணியை பூமி குடிச்சிருமா, அப்புறம் எங்க காலை வச்சு தண்ணி பாய்ச்சுறது, அப்புறம் எங்க நம்முடைய பயிர் பச்சைகளுக்கு எங்கே தண்ணியை தேடுவது? அப்ப இந்த வாழ்க்கை சுலபமா இருக்காது. நீ அதுக்காக குளத்தை வெட்டணும், ஆயத்தம் பண்ணணும், தண்ணியை சேமிச்சு வைக்கணும், அதுக்கப்புறம் கொண்டு வந்தா தான் உன்னுடைய கீரைகள் விளையும். அப்ப இந்த புதிய வாழ்க்கை என்பது ரொம்ப கரடுமுரடானது. உண்மைதான். ஏன் அப்படின்னு கேட்டா, உலக மக்கள் மனம் போனபடி வாழலாம். ஆனா கர்த்தருக்குள்ள வந்துட்டோமே, நம்முடைய இஷ்டப்படி வாழ முடியாதே. சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணுமே, பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கிறணுமே, பொய் சொல்லக்கூடாதே, திருடக்கூடாதே. அப்ப எப்படி வாழ்றது? அப்ப இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வாழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஆகவே அவர் சொல்லுகிறார், இது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த தேசம் இருக்கே, நீங்க வர்ற தேசம் கரடு முரடான தேசம்தான், மலை பிரதேசம் உள்ள தேசம்தான், கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையின் மேல, உங்க மேல வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். இந்த புதிய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்குதே, நாங்க எப்படி இதுல வாழ முடியும்? பொய் சொல்லாம, திருடாம, காம்ப்ரமைஸ் பண்ணாம, உலக மக்கள் போல வாழாம, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்ப இருக்கிற சூழ்நிலையில கடினமான ஒரு வாழ்க்கை தான். இதை நாங்க எப்படி வாழ முடியும்? எங்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ எங்கிருந்து ஒத்தாசை வரும் என்று கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கும் என் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் இந்த கடினமான வாழ்க்கைய நான் உங்களுக்கு சுலபமாய் மாற்றி தருவேன். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. நீங்க கீழ்ப்படியலைன்னா இதெல்லாம் கிடைக்காது. இந்த வாழ்க்கை கடினமா தான் இருக்கும். முன்மாரி பெய்யாது, பின்மாரி பெய்யாது, திராட்சை ரசம் கிடைக்காது, தானியங்கள் விளையாது. ஆண்டவர் சொல்றாரு, இது கரடுமுரடான தேசமா தோணுது, கஷ்டமான வாழ்க்கை மாதிரி தோன்றுகிறது. அந்த கஷ்டமான வாழ்க்கையை சுலபமாக்க என்ன செய்யணும் தெரியுமா? கீழ்ப்படியுங்கள். என் வசனத்துக்கு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா இந்த கடினமான இந்த வாழ்க்கை அனுபவத்துல உங்கள் தானியமும் உங்கள் திராட்சரசமும் உங்கள் எண்ணெயும் நீங்கள் சேர்க்கும்படிக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். மாத்திரம் இல்ல, இந்த வறண்ட தேசத்துல ஏற்ற காலத்துல முன்மாரியையும் பின்மாரியையும் நான் உங்களுக்கு தருவேன். விதைக்கிறதுக்கு முன்னால ஒரு மழையையும், விதைப்புக்கு பின்னால ஒரு மழையையும், முன்மாரியும் பின்மாரியும் நான் உங்களுக்கு பெய்ய பண்ணி, மிருக ஜீவன்களுக்காக உங்கள் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் பாருங்க, சபையில 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது
நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிற வசனத்தை மாத்திரம் அச்சடிச்சு கொடுத்துருவாங்க. அல்லது உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன், உன் தானியத்தை எண்ணெயத்தையும் சேர்க்கும்படி பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்றார், உண்மைதான். ஆனா அது எப்ப தெரியும் தெரியுமா? நீங்கள் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்க வாழ்கிற இந்த புதிய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாவற்றையும் சுலபமாக்கி தருவேன். இல்லாவிட்டால், கீழ்ப்படியாவிட்டால் இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு மிக கடினமான வாழ்க்கை, பஞ்சமும் பட்டினியும் கஷ்டமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சுலபமாக்குறதுக்கு ஒரே வழி, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை எளிமையாக்குவதற்கு ஒரே வழி, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது. அதனால நீங்க கீழ்ப்படிய உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுலபமா மாத்திரமல்ல, அது ஆசீர்வாதமாக மாற்றப்படும், உங்களுக்கு போதுமான திருப்தியையும் தரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதனாலதான் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, இழந்ததை திரும்ப பெற. இரண்டாவது, இந்த புதிய வாழ்க்கையில நீங்கள் பூரண ஆசீர்வாதத்தோடு வாழ நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை தவிர வேற வழியே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப நம்ம கீழ்ப்படிதலை பற்றி பார்க்கும்போது கீழ்ப்படியாமை என்ற ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகத்துக்கு வருது. கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமோ அதன் பற்றி நம்ம தெரிந்து கொள்வது முக்கியமோ, கீழ்ப்படியாமைனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கர்த்தருடைய காரியத்திலே கீழ்ப்படியாதது என்னென்ன விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, இவர்களை நீங்கள் இரண்டு பெரும் பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள். இரண்டாவது, கீழ்ப்படியாத ஜனங்கள். இந்த ரெண்டு தான் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இவங்களுக்கு பேரு விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் இவர்களை ஆளுமை செய்கிறார். இந்த பாவ உலகத்துல கீழ்ப்படுகிறவர்களை கடவுள் தன்னுடைய ஆளுமையின் கீழே வைத்துக் கொள்ளுகிறார். அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கிறது, அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை தருவது. கடவுளுடைய ஆட்சியில இதே பாவ பூமியில நம்மால வாழ முடிகிறது. இவங்களுக்கு பேரு விசுவாசி. தேவனுக்கு கீழ்ப்படியாத இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்கல்ல, இவர்கள் அவிசுவாசிகள் என்று வேதத்தால் அழைக்கப்படுகிறார்கள். அப்ப விசுவாசி என்பதே கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பொறுத்து தான் இருக்குது. அப்ப கீழ்ப்படியாதவர்களுக்கு பேரு அவிசுவாசிகள். இவர்கள் சாத்தானால ஆளுமை செய்யப்படுறாங்க. அதான் முக்கியம். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முற்காலத்துல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாய பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடி நீங்க நடந்துகிட்டீங்க. எபேசியர் 2:2 நீங்க வாசிச்சு பாருங்க, அதுல அப்படிதான் சொல்லுது. அப்ப இந்த அவிசுவாசிகள் என்பவர்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்பவர்கள், அவங்களுக்கு தெரியாது நம்ம சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், வானத்து அதிகார பிரபுவின் ஆவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நாங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரீடமா இருக்கிறோம், எவ்வளவு சுதந்திரமா நாங்க சுற்றி கொண்டு இருக்கிறோம், நீங்க தான் கடவுள்னு பார்த்து இதை தொடாத, அதை தொடாத, இதை பார்க்காத, பேசாதன்னு கட்டுப்பாடு போட்டுக்கொண்டு ஒரு ஜெயில் வாழ்க்கை வாழ்றீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, விடுதலையா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது அல்ல. அவர்கள் சாத்தானாலே ஆளப்படுகிறார்கள். ஆகாய பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தா அதை முழுசும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு பொல்லாத அசுத்த ஆவிகள் அவனை ஆட்டி படைக்கிறத பார்க்கிறோம். கொஞ்ச நாள் அவங்க விடுதலையா இருக்கிற மாதிரியும் விரும்பினதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரியும் தெரியும். பிறகு நாள் ஆக அவருடைய வாழ்க்கையை கடினப்படுத்தி அவர்களை அடிமையாக்கி, அது சொல்லிச்சுன்னா செஞ்சுதான் ஆகணும். ஒருவன் குடிக்க ஆரம்பிக்கிறான், அந்த குடியே முதல்ல சந்தோஷமா அவன் நினைக்கிறான், பாருங்க விரும்பின நேரத்துல எல்லாம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடி அவனை தனக்கு அடிமையாக்கி விடுகிறது. காலையில எந்திரிச்சு ஓடுன்னு சொன்னா ஓடணும், கடைக்கு வாசல்ல போய் காத்திருன்னா காத்திருக்கணும், தெருவுல விழுந்தாலும் பரவாயில்ல குடின்னு சொன்னா குடிக்கணும். அதற்கு பிறகு அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறான். அந்த பாவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுறான். குழந்தை ஒரு பக்கம் அழுகுது, குடும்பத்துல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமில்ல, மனைவியினுடைய தாலியை கூட விற்றாகி விட்டது, குடிசைக்குள்ள போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதெல்லாம் தெரிஞ்ச போதும் கூட அந்த குடிக்கிற நேரம் வந்தா
இவரால குடிக்காம இருக்க முடியாது. பிள்ளைகள் பசியும் பஞ்சமும் எண்ணெய் காணாத தலையும் மாற்று உடுப்பு கூட இல்லாம அவர்கள் அனாதை பிள்ளைகளைப் போல சுற்றி கொண்டிருக்கிறது அவனுடைய மனதிலே பட்டா கூட அந்த குடிக்க வேண்டும் என்கிற நேரம் வரும் பொழுது அவனால் அதை விலக்கி வெளியே வரவே முடியாது. அப்ப பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறான். இதைத்தான் இப்ப நம்ம ஸ்டைலிஷா என்ன சொல்லணும்னா அடிக்ஷன். அடிக்ஷன்னா அடிமையாயிடுறது. அடிக்ஷன் அந்த நேரம் வந்து அவன் அதை செஞ்சுதான் ஆகணும். அது தவறு என்று தெரிந்தாலும் செய்துதான் ஆகணும். அப்ப இது மாதிரி பாவத்திற்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள். அப்ப ஒட்டுமொத்த உலகத்துல கடவுளால் ஆளப்படுகிற ஒரு கூட்டமும் சாத்தானால ஆளப்படுகிற ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. அப்ப வேதம் சொல்லுது, கடவுளால் ஆளப்படுகிறவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறாங்க. சாத்தானால ஆளப்படுகிறவர்கள் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட எரிகிற அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடல்ல நரகத்துல பங்கு பெறுகிறார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. இவங்க எல்லாம் எங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க? வேதத்துல பாருங்க, யூதா 1 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி கர்த்தர் அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஆவிகளுக்கு கீழ்ப்படுகிற எவனோ இந்த ஆவிகள் இருக்கிற இடத்துல தான் தன்னுடைய நித்திய வாழ்க்கையை, மரணத்துக்கு பிறகு வருகிற நீண்ட நெடிய முடிவில்லாத வாழ்க்கைய கழிக்கும்படிக்கு நியமிக்கப்படுகிறது. இவங்க நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நியாய தீர்ப்பின் தண்டனைக்கும் இவர்கள் ஆட்படுத்தப்படுகிறார்கள். மனிதர்கள் மேல சாத்தானுக்கு ஒரு பொறாமை இருக்கிறது. நேரடி பகை என்று சொல்ல முடியாது, ஒரு பொறாமை இருக்கிறது. இதை நம்ம ஏற்கனவே போன முறை சந்தித்து கொண்ட போது சொன்னேன். சாத்தான கர்த்தர் பரலோகத்திலே படைத்து அவனை பூர்ண அழகுள்ளவனாய் வைத்து அவன் மேல ரொம்ப அன்பு வைத்திருந்தார். அவனுக்கு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருந்தார். அவனுடைய பூர்வ கால பெயர் லூசிஃபர் என்பது. அவனுக்கு பரலோகத்துல ஒரு குமாரன் மாதிரி அவன் எங்கேயும் போகலாம் வரலாம், அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வைத்திருந்தார். ஆனா தன் ஆதி மேன்மை அவன் காத்து கொள்ளாம கடவுளுடைய சிங்காசனத்தை நான் எடுத்துக்கொண்டா எப்படி இருக்கும், எல்லாரும் என்னை ஆராதிச்சா எப்படி இருக்கும், எல்லா தூதர்களும் எனக்கு முன்னால விழுந்து பணிந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று தன் மனதில் அவன் எண்ணின போது கர்த்தர் அவனிடத்தில் காணப்பட்ட மேட்டிமையை, கீழ்ப்படியாமையை கண்டு அவனை பரலோகத்திலிருந்து துரத்திட்டார். இப்ப அந்த இடத்துல, வெறுமையா இருக்கிற இடத்துல ஒருவரை கொண்டு வந்து வைப்பதற்காக தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் மனுஷனை படைச்சார். ஆனா மனுஷனை எடுத்த உடனே அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சா இவனும் இந்த சாத்தான் மாதிரி நாளைக்கு கீழ்ப்படியாம போய் மேட்டிமையா அவனும் அப்படி வந்துருவான் என்பதனால இவனை முதல்ல சோதிப்போம். இவன் சரியா இருந்தான்னா இவனுக்கு அந்த இடத்தை, பரலோகத்துல வெறுமையாக்கப்பட்ட அந்த இடத்தை மனிதனுக்கும் மனிதனுடைய சந்ததிக்கும் கொடுப்போம் என்று கர்த்தர் நினைச்சிருந்தார். அப்ப சாத்தான் மனிதனை பார்த்தபோது, நான் இருந்த இடத்துக்கு வரப்போகிறவன், கர்த்தர் ஏன் ஒரு புது சிருஷ்டியை உண்டு பண்ணணும், அப்ப நான் இருந்த இடத்துக்கு, நான் இழந்து போன இடத்துக்கு வருகிறவன், எப்பவுமே நான் இருக்கிற ஸ்தானத்துக்கு வேறொருவன் வரப்போகிறான்னு சொன்னா நம்முடைய கோபம், நம்முடைய காய்மகாரம் அவர்கள் மேல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தாவீது இவ்வளவுக்கு நல்லதுதான் செஞ்சிருந்தாரு, தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை வாங்கி கொடுத்திருந்தார், எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அவ்வளவு பெரிய கோலியாத்து முன்னால படை இராணுவம் எல்லாம் அப்படியே திகைச்சு போய் நிற்கும் போது தாவீது சின்ன பையன் ஒரு கவனை எடுத்து, ஒரு கல்லை எடுத்து அவ்வளவு பெரிய கோலியாத்தை கொன்னுட்டானே அப்படின்னு. சவுலுக்கும் கூட முதல்ல சந்தோஷம்தான். ஆனா அடுத்து ஜனங்கள் சொன்னாங்க, சவுல் இருக்கிறார் நம்ம ராஜா, அவர் 1000 பேரை கொன்னாரு, ஆனா தாவீது கொன்றது 10,000 பேருக்கு சமம் அப்படின்னு பாட்டு பாடினாங்க. உடனே அது முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான், விரோதமாக பார்த்தான். ஏன்னா இவன் ஜனங்களுடைய அபிமானத்தை பெற்று ஏன் ஸ்தானத்துக்கு வந்துருவானோ என்ற ஒரு பயம். அதேதான் சாத்தானுக்கு. மனிதனை பார்த்தபோது இவனை கர்த்தர் தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் படைச்சு இன்னைக்கு ஒரு சின்ன இடத்துல வச்சிருக்கிறார், ஆனா நாளைக்கு அவனை பெரிய இடத்தை கொண்டு வந்துருவார்.
அந்த பெரிய இடத்தை கொடுக்கறதுக்கு முன்னால கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற டெஸ்ட் கீழ்ப்படிதல். அப்ப எப்படியாவது இவனை கீழ்ப்படியாம பண்ணிட்டா அந்த இடத்துக்கு இவனை போக விடாம பண்ணிடணும் என்று அவன் ஒவ்வொரு முறையும் மனிதர்களை கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு வருவதற்கு பல தந்திரங்களை செய்கிறான். முதல் மனிதனுக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை காமிச்சு அவர்கள் மேலே ஒரு நாட்டத்தை உண்டாக்கி அவர்களை பாவம் செய்ய வைத்தான். இன்னைக்கு வரைக்கும் எந்த மனிதன் ஒரு ஊழியக்காரன், நீங்க கடவுளுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கல்ல, உடனே அவனுடைய பார்வை உங்க மேல வந்துடும். இவன் நாளைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் அவனுக்கு வைத்திருக்கிற மேலான பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்வானோ அப்படின்னு உங்க மேல கோபம் வந்து இவன் அந்த இடத்தை பிடிக்க விடக்கூடாது, நான் இருந்த இடத்தை அவன் சுதந்திரிக்க விடக்கூடாது, அதனால இவனை நமக்கு அடிமையாக்க வேண்டும் என்று எல்லார் மேலையும் கண்ணை வைத்து எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருப்பான். அதுக்கு அவன் நிறைய தந்திரங்களை கடைபிடிக்கிறான். அவன் என்ன தந்திரங்களை கடைபிடிக்கிறான் என்று பார்ப்போம். முதல்ல அவன் செய்வது என்னன்னா, கர்த்தர் எதை விலக்கி வைக்கிறாரோ அதன் மேலே நமக்கு ஒரு நாட்டத்தை கொண்டு வருவான். இதை பார்க்காதன்னு சொன்னாதான் நமக்கு அதன் மேலே ஒரு ஆசையை கொண்டு வருவான். பாருவேன், பார்க்கறனால என்ன வந்துட போகுது, மெல்ல தொட்டுத்தான் பாரேன் அப்படின்னு எதையெல்லாம் விளக்கினாரோ, இதை செய்யக்கூடாது, இதை ருசிக்க கூடாது, இது உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் எதை விளக்குகிறாரோ அதை விளக்காத வரைக்கும் கூட நீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதை குறித்து ஒரு பெரிய ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்காது, ஒரு ஆசை கூட இல்லாம இருந்திருக்கும். செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டா உடனே நம்முடைய கவனத்தை, நம்முடைய நாட்டத்தை அதன் மேலே திருப்ப வைக்க சாத்தான் சும்மா பாரு பாரு பாருன்னு நம்முடைய கண்களை, காதுகளை, உணர்வுகளை திருப்ப ஆரம்பித்து இரவு பகலாக அதற்காக அவன் போராடுகிறத பார்க்க முடியும். நம்முடைய மாம்சத்தை பயன்படுத்தி, அதுல இருக்கக்கூடிய உணர்வுகளை பயன்படுத்தி நம்மை கீழ்ப்படியாம வைக்கிறதுக்கு விலக்கப்பட்ட காரியங்கள், கர்த்தர் எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் பாவம், எதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதன் மேல எல்லாவற்றிலும் ஒரு அதீதமான ஆசையை உண்டாக்குவான், விருப்பத்தை. அது அவனுடைய காரியம். அந்த வேலையை அவன் ஆதி காலத்துல, ஆதாம் காலத்திலேயே துவங்கிட்டான், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறான். இது இன்னைக்கு நேத்து இல்ல, இது ஆரம்ப காலத்திலே அவன் துவங்கிட்டான். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அந்த கனியை புசிக்காதீங்க, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனி, அதை நான் உங்களுக்கு விலக்கி வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். பாருங்கள், அவங்க அதுக்கப்புறம் அதை மறந்துட்டாங்க. சாத்தான் அந்த மரத்துல ஒரு சர்ப்பம் போல தொங்கி கொண்டு அந்த வழியாய் வந்த ஏவாள் இடத்துல மெல்ல பேச்சு கொடுத்து எதை கர்த்தர் பார்க்க கூடாதுன்னு சொன்னாரோ முதல்ல அவளுடைய பார்வையை அதன் மேலே திருப்புகிறான், அவங்களுடைய கவனத்தை திருப்புறான். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் செய்யற தந்திரம், கவனத்தை விலக்கப்பட்ட காரியத்தின் மேலே திருப்புவது. அவங்க பாட்டுக்கு வேற ஏதோ வேலையா போயிட்டு இருக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் நில்லு, என்ன கர்த்தர் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியும் புசிக்கூடான்னு சொன்னாரோ, பாருங்க டைரக்டா வரமாட்டான், எல்லா மரத்தின் கனியும் புசிக்கூடான்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தர் அப்படிலாம் சொல்லல, எந்த மரத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனா நீ படுத்திருக்கிய இந்த மரத்தின் கனியை தான் புசிக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னு. பாருங்க, அந்த அம்மாளுடைய கவனம் மற்ற கனிகளில் இருந்து ஃபில்டர் பண்ணப்பட்டு இந்த பர்டிகுலர் கனியின் மேல அவங்க கவனம் போற மாதிரி அதை திருப்புவதற்கு எவ்வளவு தந்திரமா பேசுறான் பாருங்க. அவனுக்கு தெரியும் அவர் எந்த மரத்தின் கனியை புசிக்கூடாதுன்னு சொன்னாருன்னு தெரியும். ஆனா அதை இவர்கள் கவனிக்க வைப்பதற்காக அவருடைய கவனத்தை அப்படியே திருப்புறத பார்க்கிறான். உடனே அவன் சொன்னான், எதனால அப்படின்னு கேட்டான். கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இதை நாங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவோம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த பழத்தையா அவன் காமிச்சா, அப்போதான் அந்த அம்மாளுடைய கவனம் அதுல போகுது, அந்த பழத்தை. அப்ப அந்த பழத்தை அவர்கள் பார்த்த போது, இப்ப பாருங்க அவங்களுடைய எண்ணம் எப்படி மாறுகிறதுன்னு பாருங்க. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமும்,
புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சவுமாய் இருக்கிறது என்று கண்டு இதெல்லாவற்றிலும் கவனம் செலுத்துற உடனே கடவுள் சொன்னது மறந்து போச்சு. புருஷன் மறந்து போய்விட்டான். கர்த்தர் சொன்ன கட்டளை ஞாபகத்துக்கு வரல. அதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த பழம் மாத்திரம் போக்கஸ் பண்ணப்பட்டு அதுதான் உங்க பார்வைக்கு முன்னால வருகிறது. அவருடைய புத்தி அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு விடுகிறது. விலக்கப்பட்ட காரியத்தின் மேல விருப்பம் வைக்கும் போது நம்முடைய புத்தி மழுங்கடிக்கப்பட்டு விடும். இந்த அம்மா அதை பார்த்து அந்த கனியை பறித்து அதை புசித்து தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்து, ஏன் நான் மாத்திரம் கடவுளானா பத்தாது, எங்க வீட்டுக்காரரும் கடவுளா இருந்தா தான் சரியா இருக்கும் நாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் பாவத்திலே விழ வைத்து அவள் புசித்தாள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக பொய் பேசுவது. கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா அது ஏன் அப்படின்னு கர்த்தர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான், அந்த கட்டளைக்கு எதிராக ஒரு பொய்யை சொல்லிடுவான். கர்த்தர் சொன்னார், நீங்கள் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் அந்த நாளிலே சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனா சர்ப்பம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு எதிரா ஒரு பொய் தகவலை அவன் கொடுக்கிறான். என்ன சொல்றான், 3வது அதிகாரம் ஆதியாம புஸ்தகத்துல 4, 5 ஆகிய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. யார் சொன்னா உங்களுக்கு? சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அடுத்தவன் செய்யறது பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பெரிய பொய்யை சொல்லுகிறான். அவருடைய கட்டளைக்கு எதிரா சாவீர்கள் அவர் சொன்னா, சாக மாட்டீங்க அப்படி சொல்லும் போதே அந்த அம்மா அந்த பழத்தையும் பார்க்கும்போது இவனுடைய வார்த்தையும் அந்த இச்சைக்கு ஏற்றபடி அந்த பாவத்தை செய்யறதுக்கு உண்டான ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறத பார்த்த உடனே அவர்கள் அதை நம்ப ஆரம்பித்து விட்டவா. அப்ப இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை செய்ய சொல்றதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை சொல்லுவாங்க. இப்ப சமீபத்துல சில சபைகள்ல கூட சில பாவங்களை செய்வதற்கு போதகர்களே ரிலாக்ஸேஷன் கொடுக்கறாங்க. யார் சொன்னது அப்படி? நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறதுனால செத்து போவீங்கன்னு யார் சொன்னது? கர்த்தர் உங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு, இரத்தத்தினால கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, கொஞ்சம் சாராயம் குடிச்சா அந்த ரட்சிப்பு போயிருமா? அது என்னையா ரட்சிப்பு? அந்த ரட்சிப்புக்கு பலம் இல்லையா? ஒரு சாராயம் அதை கெடுத்து விடுமா? ஒரு பிராண்டி அதை கெடுத்து விடுமா? ஒரு பாவம் அதை கெடுத்து விடுமா? அதெல்லாம் எதுவும் உங்களுடைய ரட்சிப்பை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பேசுற பிரசங்கத்தை நான் கேட்டேன். சொல்றாங்க, ஒரு தடவை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க எதை அனுபவித்தாலும் அது உங்களை தீட்டுப்படுத்தாது. ஏன்னா நீங்க அனுபவிக்கிற எந்த காரியத்தையும் பாவத்தையும் விட உங்கள் ரட்சிப்பு பலமானது. அது உங்களுடைய ரட்சிப்பை அரிச்சிராது, கெடுத்துறாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இதை கேட்ட உடனே எவ்வளவு அழகா நமக்கு சொல்லித்தர்றாரு. பாவத்தையும் செய்யலாம், ரட்சிப்பு பாழாகாது. இயேசுவை கிறிஸ்து என்று நம்பி விட்டால் போதும், அதை அறிக்கை செய்தால் போதும், வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று துணிகரமா பிரசங்கம் பண்றாங்க. இது இன்றைக்கு நேற்றல்ல, சாத்தான் செய்த அதே தந்திரம். ஆதியாகம புஸ்தகத்துல ஏதேன் தோட்டத்துல சாத்தான் பண்ண அதே தந்திரத்தை தான் இன்றைக்கு இது போன்ற நூதன உபதேசிகளின் வாயிலிருந்து சாத்தான் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவன் சொல்ல, நீங்கள் சாகவே சாவதில்லை, இந்த பாவத்தை செய்வதனால உங்கள் ரட்சிப்பு பாழாகுவதில்லை, நீங்கள் கடவுளுக்கு எதிராக திரும்ப போவதில்லை, உங்களுக்கு இயேசுவை தெரியும், அவருடைய நாமத்தை தெரியும், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவமும் கரைப்படுத்த முடியாது. நீங்க இப்ப விடுதலையா, நீங்கள் எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகிறதை கேட்கும்போது சபையாருக்கு எவ்வளவு பெரிய ரிலாக்ஸேஷன். முன்ன இருக்கிற அந்த ஊழியக்காரங்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, அதை பார்க்காத, இதை பார்க்காத, இதை செய்யாத, சிரிக்காத, இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப பாருங்களேன், நமக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து கடவுளை நம்ம நம்பிட்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விட்டோம், இயேசுங்கிற பெயரை அறிந்திருக்கிறோம், இனி நம்ம எதுவும் ஒண்ணும் செய்யாது, நீங்க தாராளம் அந்த உலகத்தை அனுபவிக்கலாம்னு சொல்றாங்களே. இந்த ரிலாக்ஸேஷன், இதைத்தான் இங்க சாத்தான் சொல்றான். சாகருக்கு தானே பயப்படுறீங்க? பாவத்தை குறித்த பயத்தை முதல்ல போக்கிடுவான்.
பாவத்தை குறித்த பயம். பாவத்தை குறித்து கடவுளுடைய பிள்ளைகள் பயப்படணும். ஃபர்ஸ்ட் பாவத்தை குறித்து பயப்படணும். யோசேப்பு பாவத்தை குறித்து பயந்ததுனாலதான் அவர் பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள முடிந்தது. பாவத்தை குறித்து பயப்படணும். பாவத்தை சுலபமாய் தொட்டு விடலாம், கையாண்டு விடலாம் என்று யோசிக்க கூடாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பாவத்தின் மேல் இருக்கிற பயம், அதை தொட்டா செத்தன்னு சொல்றாங்க பாருங்க. உடனே அவன் என்ன செய்யறான்? அந்த பயத்தை போக்குகிறான் பாவத்து மேல. யார் சொன்னது? இதை செய்யறதுனால நீ அழிந்து விட மாட்டே, நீ இதை செய்கிறதுனால உன்னுடைய ரட்சிப்பு பாழாகி விடாது, நீ கர்த்தருக்கு சத்ருவெல்லாம் மாறிட மாட்ட என்று அந்த பயத்தை முதல்ல போக்கிடுவாங்க. அது போயிருச்சுன்னா உடனே நம்முடைய பார்வை அந்த பாவத்தின் மேலே திசை திரும்ப ஆரம்பிக்குது. அடுத்து சாத்தானுடைய தந்திரம் என்ன? நம்மை கீழ்ப்படியாமல் வைப்பதற்கு அடுத்த தந்திரம் கர்த்தரை குறித்த ஒரு தப்பு அபிப்பிராயத்தை போட்டுருவான். என்னையா கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க, உன் மேல அக்கறை உள்ளவர்னு சொல்றீங்க, நீ எவ்வளவு பாடுபடுற, எவ்வளவு கஷ்டப்படுற, இந்த பாவத்தை செய்யாம உன் சரீரம் அதை கேட்குது, அதை கொடுக்க முடியாம பாரு. ஒரு சாடிஸ்ட் மாதிரி அதை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, தீண்டக்கூடாதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டே இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? நமக்குன்னு ஒரு சந்தோஷம் வேணாமா? எப்ப பார்த்தாலும் அவர் தனக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லித்தானே அவர் நினைக்கிறாரு என்பதை போன்ற ஒரு தப்பு அபிப்பிராயம். இங்கே என்ன தப்பு அபிப்பிராயத்தை கொண்டு வந்தான்னு பாருங்க. அவன் சொல்றான், நீங்க சாக மாட்டீங்க, ஆனா அந்த பழத்தை நீங்க பறிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொன்னாருன்னா, அதை சாப்பிட்டுட்டீங்கன்னா கண் திறக்கப்பட்டு நீங்களும் அவர் மாதிரி ஆயிருவீங்களாம். அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு சமமாய் வந்துருவீங்களாம். நீங்க அப்படி வரக்கூடாது, வளரக்கூடாது, நீங்க அப்படியே அடிமையாக இருக்கணும், தோட்டக்காரனா இருக்கணும், வேலைக்காரனா இருக்கணும், நிலத்தை கொத்தி எரு போட்டு பண்படுத்தி அதை பாதுகாக்கணும். நீ அந்த பரலோகத்துல எட்டி பார்க்க கூடாது. பரலோகத்துல பார்த்திருக்கியா எவ்வளவு தேவ தூதர்கள், எவ்வளவு அழகான இடம். நீ பாரு, ஒரு மண்ணுல கொண்டு வந்து கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. இந்த பழத்தை சாப்பிட்டா நீயும் எங்களை போல மாறிவிடுவாய், ஒரு தூதனை போல மாறிவிடுவாய் என்பதை அவர் அறிவார். அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சேதான் நீ அதை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி உனக்கு அதை விலைக்கு வைத்திருக்கிறார் என்ற ஒரு தப்பு அபிப்பிராயம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை வரும்போது அதுல கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, பாருங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கடவுள் கொஞ்சம் கூட என் மேல இரக்கம் செய்யல, அவருக்கு அவர் வேலை நடக்கணும் அவ்வளவுதான், அவருடைய காரியம் நடக்கணும் அவ்வளவுதான், அவர் என்னிடத்தில் இந்த மாதிரி கடினமான காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்று இந்த தப்பு அபிப்பிராயத்தை நமக்கு ஏற்படுத்துவது. அப்படிதான் சொன்னான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அவருக்கு தெரியும், அது தெரிஞ்சுதான் சொல்றாரு. இவன் கண்ணு திறக்கப்படக்கூடாது, இவன் முட்டாளாகவே இருக்கணும், நான் சொல்றது அப்படியே நம்பணும், எதையும் சோதிச்சு ஆராய்ஞ்சு அலசி பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொல்லி அந்த பழத்தை குறித்து ஒரு பயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி, அந்த பக்கம் மாத்திரம் பாத்திராத பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஏமாத்தி வச்சிருக்கிறார் ஐயா என்ற ஒரு அபிப்பிராயம். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். நீங்க அப்படி ஆவதை அவர் விரும்பவில்லை, நீ அடிமையாகவே இருக்குன்னு நினைக்கிறார். யோசிச்சு பார்த்தாங்க, உண்மைதானே, அவர் தானே இங்க வந்து வந்து நம்மை பார்க்கிறார். நம்மை எப்பவாவது அவருடைய ராஜ்யத்தை கொண்டு விட்டுருக்கிறாங்களா? அங்கே கொண்டு போய் அங்க இருக்கிற தூதர்களை அவர்களோட கூட நம்ம வந்து பேசவும் பழகவும் அனுமதிச்சிருக்கிறாரா? நம்மை ஒரு தீண்டத்தகாதவன் போல வெளியே தானே நிக்க வச்சிருக்கிறாங்க. மனசுக்குள்ள வரும் அப்படியே, தீண்டத்தகாதவன் மாதிரி, நாங்கெல்லாம் குறைவானவர்கள் மாதிரி. கர்த்தர் ஏதோ ஒரு நேரம் கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்மை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டானான்னு வேலையை பார்க்கறதுக்கு தான் அவர் வர்றாரு. மற்றபடி 24 மணி நேரமும் பரலோகத்திலே தேவ தூதர்களோட தான் சந்தோஷமா இருக்கிறாரு. இதெல்லாம் மனசுல ஓடும்ல, ஓடினது அவர்களுக்கு. உண்மைதானோ நினைச்சாங்க. அப்ப தேவன் மேலே ஒரு தப்பு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுவது சாத்தானுடைய தந்திரத்துல ஒண்ணு. அது நீங்க கண்டிப்பா உங்களுடைய மனசிலே ஆழமாய் பதித்து கொள்ளணும். அவர் கடினமான எஜமான் என்று உங்க மனசுல ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணுவது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல தாலந்து ஓமையிலே அதுல ஒரு தாலந்து வாங்கினவன் இந்த மனநிலையில்
உள்ளவனாக இருந்தான். அவன் என்ன சொன்னா, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடின மனமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். எஜமானே, நான் உங்களுக்கு பயந்தது எதுக்கு தெரியுமா? நீங்க கடினமான ஆளு, எனக்கு தெரியும், என் அபிப்பிராயம் தெரியும். ஒன்று வைக்காம அதுல இருந்து லாபம் பார்க்கணும்னு நினைப்பீங்க, ஒரு பொருளை கொடுக்காம லாபம் பார்க்கணும்னு நினைப்பீங்க, விதைக்காத இடத்துல அறுக்கணும்னு நீங்க கேட்பீங்க என்று ஒரு தப்பு அபிப்பிராயம். ஏன் அதை தப்பு அபிப்பிராயம் சொல்றேன்னு சொன்னா, இந்த எஜமான் அவனிடத்துல ஒரு தாளந்தை கொடுத்து தான் அதுக்கு கணக்கு கேட்கிறாரு. அவர் வைக்காத இடத்துல இருந்து எடுக்க கேட்கல, வச்ச இடத்துல இருந்து தான் எதிர்பார்க்கிறாரு. அவர் விதைக்காத இடத்துல இருந்து விளைச்சலை எதிர்பார்க்கல. நான் தான் உனக்கு ஒரு தாளந்து கொடுத்தேனே, ஒரு தாளந்துங்கன்னா நம்ம கணக்குல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு சமமா. உனக்கு ஒரு தாளந்து கொடுத்தேனே, நான் அந்த ஒரு தாளந்தை விதைத்தேனே, விதைச்சதை தானே தேடுறேன். பாருங்க, அவனுக்கு அது புரியல. கொடுத்ததை தானே கேட்கிறாரு, விதைச்சதை தானே கேட்கிறாரு, அதோடைய விளைச்சலை தானே கேட்கிறார், வைத்ததைத்தானே மறுபடியும் எடுக்க சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், நீர் வைக்காததை எடுப்பீர், விதைக்காததை சேர்ப்பீர். அப்படிப்பட்ட கடின மனம் உள்ள எஜமான் இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை, ஒரு விதையை உள்ள போட்டுறது. பாருங்கப்பா, உலகம் எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கு, நாங்களாம் எவ்வளவு நல்லா இருக்கிறோம், நீ ஏசு ஏசுன்னு போய் ஞானக்கிருக்கு, இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஞானக்கிருக்கு அடைஞ்சு எந்த உலகத்தையும் இந்த சின்ன வயசுல எதையும் அனுபவிக்காம ஐயோ பாவம் ஒரு பரிதாபத்தை உண்டு பண்ணி, அந்த கடவுளுக்குத்தான் ஒரு கண்ணு இல்லையா, உனக்கு ஒரு நல்லது செஞ்சு வைக்கணும், உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும் அவர் நினைக்க மாட்டாரா? 24 மணி நேரம் உன்னை வேலை வேலைன்னு வாங்கி ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்கிறாரே அப்படின்னு சக மனிதர்களை கொண்டு பேசுவான். அவனே நம்முடைய மனதிலே வந்து பேசுவான். இது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்துட்டா, அத கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைக்காம இவர்கள் சொல்லுகிற சத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டா, அடுத்து கீழ்ப்படியாமை நமக்குள்ளே வந்துவிடும். வேதம் உண்மையிலே சொல்வது என்னன்னா, 1 யோவானுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இவன் பாரமானதுங்கிறது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குகிறான். இயேசு சொன்னார், நான் உங்கள் மேலே நுகத்தைத்தான் வைக்கிறேன், உண்மைதான், ஆனால் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. நீ அதை செய்ய அப்படின்னு சொல்றேன், ஆனா நீ மாத்திரம் அதை செய்யற, உன் கூட சேர்ந்து நானும் செய்கிறேன். உன்னை அனுப்பிட்டு நான் உட்கார்ந்து இருக்கல, நீ இறங்கும் போது, நீ வேலை செய்யும் போது, நீ நடக்கும் போது, அலையும் போது நானும் உன் கூட இருந்து தானே வேலை செய்யறேன். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அனுப்பிட்டு அவர் வீட்டில் உட்காரலையே, அவரு கூட வர்றாரே. இப்ப பாருங்க, என்னை வந்து இங்க பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கல, அவர் கூடவே நின்று எனக்கு உதவி செய்து அந்த வார்த்தைகளை கொடுத்து அவரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறார். என்னுடைய சுமை இலகுவானது என்று அவர் சொல்றாங்க. அப்ப இந்த கீழ்ப்படியாமை வருவதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த தந்திரங்கள் எல்லாம் சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான். இந்த கீழ்ப்படியாமை அதனுடைய விளைவுகள் என்ன, அதை நம்ம பார்த்து முடிச்சிருவோம். கீழ்ப்படியாமையினுடைய விளைவுகள், கீழ்ப்படியாமை ரொம்ப ஆபத்தான ஒரு பாவம். கீழ்ப்படியாம வந்ததுனாலதான் உலகத்துக்குள்ள எல்லா பாவமும் உள்ளே கடந்து வந்தது. கர்த்தர் வாக்கு பண்ணினவைகளையும் அவருடைய ராஜ்யத்தையும் கீழ்ப்படியாதவர்கள் சுதந்திரிக்க முடியாது. யாரா இருந்தாலும், மோசே பாருங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டவர், மோசே இடத்துல சொல்லாம கர்த்தர் எதையுமே செய்யறதில்ல, அவ்வளவு நெருக்கமானவர். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவன் என் சாயலை நிழலாட்டமாய் அல்ல முகமுகமாய் பார்க்கிறான் என்று கர்த்தர் அவரை குறித்து சாட்சி சொன்னார். ஆனா அவர் ஒரு சந்தர்ப்பத்துல கீழ்ப்படியாம போன போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை மோசே சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. எண்ணாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை பார்க்கிறீங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார்.
வனாந்திரத்தில் நடந்து போற இடத்துல தண்ணி பஞ்சம், அவ்வளோ லட்சம் ஜனங்கள் தண்ணி குடிக்கணும், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, முறுமுறுக்கிறாங்க. மோசே இடத்துல எங்களை கூட்டு வந்து வனாந்திரத்துல கொல்ல பாக்குறியா நீ? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே, 35 லட்சம் பேரு, எங்களுடைய ஆடு மாடுகள் யாருக்கும் இல்லையே என்று சொல்லி தகராறு பண்றாங்க. அவர் போய் கர்த்தரிடத்துல கேட்கிறார், என்ன செய்ய ஆண்டவரே? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கன்மலை இருக்கு பாரு உங்க நடுவுல, அந்த கன்மலையை நோக்கி ஜனங்களை அழைத்து கொண்டு போய் நீ பேசு. உடனே அந்த கன்மலையிலிருந்து தண்ணி வரும், அதை நீயும் உன் ஜனங்களும் குடிப்பீர்கள் என்றார். மோசே கர்த்தர் சொன்னபடி பேசவில்லை, போனாரு. ஆனா கன்மலையை நோக்கி பேசாம தன் கையில் இருக்கிற கோலை வைத்து அந்த கன்மலையை அடித்தார். சின்ன தவறு தான். ஏன் அடித்தார் அப்படின்னு கேட்டா, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இதற்கு முன்னாலே வந்த போது கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கன்மலையில உங்களுக்கு தண்ணி உண்டாகும்படி உன் கையில் இருக்கிற கைக்கோலால் அந்த கன்மலை அடின்னு சொல்லியிருந்தார். அவங்க அடிச்சாங்க, கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. இது மோசேயுடைய மனசுல இருந்தது. அவருக்கு அவசரம், உடனே தண்ணி கிடைக்கணும். ஆனா இந்த முறை கர்த்தர் சொன்னது மலை அடிக்க சொல்லல, பேச சொன்னார். அப்படி பேச சொல்லும் போது இவர் அந்த பதட்டத்திலையும் அவசரத்திலையும் போய் நேரா நின்னு பேசலாம் இல்ல, எடுத்தோடனே கோலை எடுத்து அந்த மலையை கன்மலை அடித்தார். 2 முறை அடித்தார். உடனே அதிலிருந்து கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. கர்த்தர் அவர் கீழ்ப்படியாம செஞ்சா கூட ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தார். கன்மலையிலிருந்து தண்ணி புறப்பட்டது, எல்லாரும் தண்ணி குடிச்சாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, அதனால் கர்த்தருடைய கோபம் மோசையின் மேல் உண்டானது. பிரச்சனை இந்த நேரத்தில் தீர்த்துட்டாரு. ஆனா நான் சொன்னது என்ன, இவன் செய்கிறது என்ன? இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, தேவனுக்குன்னு அவ்வளவு பாடுபட்ட ஆளு, ஒரு தவறு செய்து கீழ்ப்படியாம போன போது கர்த்தருடைய கோபம் உண்டானது. 11வது வசனம் சொல்லுது, தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அவன் அடித்தான். 20வது அதிகாரம் எண்ணாகமத்துல 11வது வசனம். 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் அதை குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால், நான் சொன்னதை நம்பாம நீங்கள் மீறி போனபடியினால், இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்கு, வாக்கு பண்ணின தேசத்திற்கு நீங்கள் அவர்களை கொண்டு போக போகிறதில்லை, நீங்கள் அந்த தேசத்துக்குள்ள நுழைய போறதில்ல. எவ்வளவு இந்த வாக்கு தத்துவத்துக்காகத்தான் இத்தனை வருஷம் நடந்து இத்தனை பாடுகளை பட்டு ஒரு கீழ்ப்படியாம வந்த உடனே கர்த்தர் அடுத்த நிமிஷம், மோசேக்கு அந்த நிலைமைன்னா உங்களுக்கு எனக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவர் கர்த்தர், அவரிடத்துல கவனமா பழகணும். மோசே கடைசி வரைக்கும் கர்த்தர் அந்த தேசத்துக்குள்ளே நுழையவே விடல, ஆரோனையும் உள்ளே நுழைய விடவில்லை. ரோமர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் மேலே உக்கிர கோபாக்கினை வரும். 2வது காரியம், கீழ்ப்படியாமை தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரித்து விடுகிறது. ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படிதலை பார்த்தோம், அந்த ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையையும் பார்த்தோம். கீழ்ப்படியாமல் போன போது அவர்களுக்கு என்ன நடந்தது? வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை தன் பிரசன்னத்திலிருந்து துரத்தி விட்டார். அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போக சொல்லிட்டார். வெளியே போயிரு, இந்த தோட்டத்துக்குள்ளே இனி இருக்கக்கூடாது, என் பிரசன்னத்துக்குள்ளே நீ இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் அவனை அந்த இடத்திலிருந்து துரத்தி விட்டார். ஆதியாம புஸ்தகம் 3வது அதிகாரம் 23, 24 சொல்றதை பாருங்களேன். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திட்டுனே போது ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இனி நுழையாத உள்ள. அப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிவிடுகிறது. அடுத்து 3வது காரியம் என்ன செய்யுதுன்னா, கர்த்தருடைய சாபத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அழிவையும் அது நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. ஆதியாமம் 3வது அதிகாரத்துல 16 சில வசனங்கள் படிச்சீங்கன்னா, அவர் கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆதாமையும் ஏவாளையும் அவங்க சந்ததியும் கூட
சபித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளைகளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆதாமை நோக்கி, நீ மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பார்த்தீங்களா, இதெல்லாம் இவ்வளவு பெரிய சாபங்கள். கர்த்தருடைய சாபமும் அழிவும் கீழ்ப்படியாமையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நுழைந்து விடும். உபாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலும், உன் தேவனாகிய கர்த்தர் அவன் தம்முடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் என்றார். 3வது காரியம் 4வது காரியம் ஆச்சரியமானது. கீழ்ப்படியாமை நம்மை வாழ்க்கையிலே தோல்வியுற வைத்து விடுகிறது. நம்ம பெற வேண்டியதை பெற முடியாதபடி காலதாமதம் பண்ணிவிடுகிறது. யோசுவா 7வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் படிச்சிருப்பீங்க. அவ்வளோ பெரிய வெற்றிகளை பெற்று எரிகோவை கூட ஜெயித்து விட்டு அவர்கள் அடுத்து ஆகிங்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்கு வர்றாங்க. அது உள்ள போய் சோதிச்சு பார்க்க சொல்றாங்க. உளவாளிகள் போய் பார்க்குறாங்க. அந்த பட்டணம் ஒரு சின்ன கிராமம். அது ரொம்ப பேர்லாம் நம்ம போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் பேர், ஒரு 2000 பேர் போனா போதும், ஒரு சின்ன படை போனா போதும், சுலபமாய் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி போறாங்க. ஆனால் அங்கே அவர்கள் ஒரு எளிய கிராமம்தான். அவன் எழுந்து இவர்களுக்கு எதிராக சண்டை போட்டு யோசுவாவுடைய படையை துரத்தி அடிச்சு கொஞ்சம் பேரை கொல்றாங்க. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எவ்வளோ வெற்றியை பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன கிராமம். என்ன நடந்தது? யோசுவா சப்த நாடி ஒடுங்கிருச்சு. அவர் ஆண்டவர்ட்ட போய் ஜெபம் பண்றாரு. எங்க தோல்விக்கு என்ன காரணம் தெரியலையே, எவ்வளவு தடவை சண்டை போட்டாலும் என்னால ஜெயிக்க முடியலையே. கர்த்தர் சொன்னார், நான் எரிகோ பட்டணத்துல, சபிக்கப்பட்ட பட்டணம், அதில் கொள்ளையடிக்கும் போது நீங்கள் அந்த சாபமானதுல எது ஒன்னே நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேன். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதிலிருந்து அபகரித்த பொருள் உங்கள் நடுவில் இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் காமிச்சார். அதுதான் இவங்களை ஜெயிக்க விடாம வச்சிருந்தது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல படிச்சு பாருங்க. 10 11 வரைக்கும் உண்டான வசனங்கள் படிச்சு பாருங்க. அவர்கள் அதை பார்த்து உள்ள பார்த்தா ஒருவனுடைய வீட்டுக்குள்ள, கூடாரத்துக்குள்ள கீழ்ப்படியாமையின் பொருளை வைத்திருந்தான். ஒரு கீழ்ப்படியாமை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நம்ம அது ஜெயிக்கவே விடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட அது அவர்களை ஜெயிக்க விடாது என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். இன்னொரு காரணம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்துல ஏன் சுற்ற வைத்தார்னு தெரியுமா உங்களுக்கு? காலதாமதம். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத, அவர்கள் பெற வேண்டியத அவர்கள் பெற முடியாமல் காலதாமதம் ஆனதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. வேதம் அதை சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தருடைய சப்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளும் மட்டும், அதாவது சாகு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். ஏன் அவங்க சுதந்திரிக்க காலதாமதம் ஆச்சுன்னா, இந்த வனாந்தரத்துல கீழ்ப்படியாம போனாங்க பாருங்க இஸ்ரவேலர்கள். அந்த சந்ததியில் இருக்கிறவன் கடைசி ஆள் வரைக்கும், சாகிற வரைக்கும் இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க முடியல. அதுக்கு தான் 40 வருஷம். அவங்க அப்படியே போறாங்க, ஒவ்வொருத்தரா சாகுறான். எல்லாரும் அந்த கீழ்ப்படியாத சந்ததி முழுசும் செத்த பிறகுதான் இவர்கள் கானானை சுதந்திரித்தாங்க. இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பல காரியங்களை சுதந்திரிக்க முடியாததற்கு காரணம் என்னன்னு கேட்டா, கீழ்ப்படியாமை நம் நடுவிலே உயிரோடு இருக்கும். கீழ்ப்படியாம கொல்லப்படணும், கீழ்ப்படியாமை அழிக்கப்படணும். அப்பதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப கீழ்ப்படியாமை எவ்வளவு பயங்கரம் நமக்கு தெரிஞ்சது, கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்றும் நமக்கு தெரிந்தது. கர்த்தர் பேசின இந்த நல்ல வார்த்தைகளை கருத்தில் வைத்துக் கொண்டு உங்க வாழ்க்கையை முழுசும் கர்த்தருடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சுலபமும் நன்மையும் ஆசீர்வாதமும் கர்த்தர் எதிர்பார்த்த மகிமையையும் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம தலைகளை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம்.
அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கீழ்ப்படிதல் எத்தனை முக்கியம் என்றும் கீழ்ப்படியாமை எத்தனை ஆபத்தானது என்றும் நாங்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக விளங்கி கொண்டோம். நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பல காரியங்களை சுதந்திரிக்க முடியாம காலதாமதம் ஆவதற்கு எங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற கீழ்ப்படியாமை, எங்களுக்குள் உயிரோடு இருக்கிற கீழ்ப்படியாமையை காரணம் என்பதை அறிந்து கொண்டோம். கூடாரத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த கீழ்ப்படியாமையின் ஐஸ்வர்யம் இஸ்ரவேல் ஜனங்களை தோல்வியுற வைத்தது. ஆண்டவரே, உயிரோடு இருந்த கீழ்ப்படியாத ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் அடைந்து கொள்ள வேண்டிய தேசத்தை காலதாமதம் பண்ணினார்கள். ஆண்டவராகிய தேவனே, கீழ்ப்படியாமை என்ற ஒரு பெரும் பாவத்திலிருந்து நீர் எங்களை தப்புவிக்கணும். நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் தரணும். தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து நன்மையான காரியங்களிலே எங்களை வழிநடத்தணும். முற்று முடிய நாங்கள் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலித்து காட்ட கர்த்தர் உதவி செய்யணும். இயேசுவின் கரத்திலே வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கீழ்ப்படிவதின் இம்முக்கியத்துவத்தையும் கீழ்ப்படியாமையின் ஆபத்தையும் குறித்து பேசினார். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஜாக்கிரதையாயிருங்கள். நம்ம அடுத்த முறை நாளைக்கு நம்ம சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் அதுவரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.